இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் எப்படி இருக்கிறது? வறுமை கோட்டுக்கு கீழால் இருப்பவருடைய சோதனை எப்படி இருக்கிறது? அல்லாஹு தஆலா ஒரு சில சமுதாயத்தின் வரலாறுகளை அல்லாஹுடைய தூதரூடாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அதில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டால், பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு செல்வந்தர். இந்த செல்வந்தரை அல்லாஹ் ஒரு வழியில் அல்லாஹ் சோதிக்கிறான். செல்வம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் எப்படி சோதித்தான் என்கிற செய்தியை பாருங்க. அவர் ஒரு இரவுல தர்மம் செய்ய போறார். தனக்கிட்ட இருக்கிற ஒரு கொஞ்சம் பொருளாதாரத்தை கொண்டு தர்மம் செய்யணும்னு போறார். ஒரு நல்லவருக்கு கொடுத்துட வேணும், ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கொண்டு போயிட்டு ஒரு ஆளை காண்றாரு, கையில் கொடுத்துட்டு வச்சுட்டு வந்துடுறாரு. எடுத்தது யாருன்னு கேட்டால், காலையில் கதைப்படுது, என்னப்பா நீங்கள் தர்மம் கொடுத்தீங்களா, அதை திருடந்த கையில் கொடுத்துருக்கீங்களான்றார். மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தர்மம் செஞ்சீங்க, அது கல்லண்ட கையிலலாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க மக்கள் சொல்கிறாங்க. அப்போ அவர் அல்லாஹ்வே போதுமானவன், அதில் ஒரு நலவு இருக்குன்றார். இன்னொரு நாள் நான் நல்லவனுக்கு கொடுப்பேன்ட்டு அடுத்தண்டு அதே மாதிரி தர்மத்தை கொண்டு போகிறார். கொண்டு போகிற மனிதன் ஒரு விபச்சாரி கையில் கொடுத்துட்டு வந்துட்டார். ஒரு விபச்சாரி, பாவம் செய்கிற, உடலை விற்பனை செய்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை கையில் கொடுத்துட்டு வந்துடுறார். காலையில் தெரிய வருது அவள் ஒரு விபச்சாரியாம். சரி, ரெண்டாவது தர்மமும் அவருக்கு மனசங்கடத்தை உண்டாக்குது, மனசில் கவலையை உண்டாக்குது. அப்போ அவர் அதையும் தாங்கிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, மூன்றாவது நாள் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. மூன்றாவது நாள் தேடி போயிட்டு நாளில் கொடுக்குறாரு. அவன் பார்த்தா காலையில் கதைக்கிறாங்க, என்னப்பா பணக்காரனுக்கே பணக்காரன் கொடுக்குறான். இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், இந்த குர்பான் இறைச்சிகள் கொடுத்துருப்போமா இல்லையா? குர்பான் இறைச்சிகள் இப்போ கொடுத்து நேர்த்தியோட முடிஞ்சிருக்கும். நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், கொடுத்தாளுக்கே தொடர்ந்து கொடுக்குறேன், எடுத்தாளுக்கே கொடுக்குறோம். உங்களுக்கு போதும், ஒரு கிலோ போதுமா, சரி பரவாயில்ல, இன்னொரு கிலோ வச்சுக்கோங்க, இன்னொரு கிலோவை வச்சுக்கணும். அந்த கிலோ கூட இல்லாதவனை நம்ம தேடுறதில்லை. அப்போ இதை மாதிரி மக்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால், மக்கள் கதைச்சு கொள்கிறாங்க, என்னப்பா இப்போ தர்மம் கொடுத்தீங்களாம், ஒரு செல்வந்தனுக்கு பணக்காரனுக்கு போய் தர்மம் கொடுக்கலாமா, அவனே கொடுக்குற லெவலில் இருக்கிறான், அவனுக்கு போய் கொடுக்கலாமா? அப்போ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. மக்கள் கதைக்கிறத கேட்ட, அதுவும் மூணும் அப்படியே போச்சுதா. இப்போ இவருக்கு ஒரே மன சங்கடம், என்னப்பா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு பொருளாதாரத்தால் நல்ல முறையில் கஷ்டப்படுகிற உண்மையான ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுத்தா இந்த நிலைமையை அல்லாஹ் எனக்கு மாற்றி தந்துட்டானே. இப்போ அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம், மலக்கு அனுப்பி, நல்லாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மனிதனுடைய முயற்சிக்கு அல்லாஹ் கொடுக்குற பலன் என்ன தெரியுமா? பொருளாதாரம் இருந்துச்சு, கொடுக்க முயற்சி செஞ்சு கொடுத்துறார். ஆனால் கொடுத்தது நல்லது தான், கொடுப்பட்டவர்கள் மோசமான நடத்தைகள் சமுதாயத்தில் பார்க்கப்பட்டவர்கள். இப்போ இவர்களில் அந்த வானவர் வந்து சொல்கிறார், நீ திருடனுக்கு கொடுத்தாயே பொருளாதாரம், திருடனுக்கும் அவர் பணம் கொடுத்தார். முதலாவது சொல்லுகிறார், அந்த பொருளாதாரத்தினால அவர் திருட்டில் இருந்து நீங்குவதற்கு ஒரு காரணமாக போயிடலாம் இல்லையா? இல்லைன்னு சொல்லித்தானே திருடுறாரு, இருந்தால் திருடுவாரா? அப்போ அவர் அந்த பாவத்திலிருந்து நீங்குவதற்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிடலாம் என்று அவருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். ரெண்டாவது நபரை பற்றி சொல்கிறாங்க, நீ ஒரு விபச்சாரிக்கு தர்மம் பண்ணினால, விபச்சாரிக்கு தர்மம் பண்ணினதுனால அவள் அந்த பிழைப்பை, அந்த விபச்சாரத்தை விடுவதற்கு அது ஒரு காரணமாக மாறிடாமல. அப்போ நம்ம செய்கிற ஒரு செய்தியை செஞ்ச பிறகு அதை யோசிக்காமல் எப்படி மலக்கு சொல்கிறாரு, அந்த விபச்சாரத்திலிருந்து அவன் போகாமல் இருப்பா தானே, அந்த காசு இருக்கிற வரைக்கும் அந்த பாவத்திலிருந்து மீளாமல் இருப்பாவே, அதை நீ நினச்சி கொண்டார். அதில் திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. மூன்றாவது மனிதர் யாருன்னு கேட்டால், இவரை மாதிரியே செல்வம் உள்ள ஒரு மனிதர், அவருக்கு கொடுத்ததை பற்றி அவருக்கு சொல்லப்படுது, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த பொருளாதாரத்திலேருந்து நீங்கள் தர்மம் கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட வாங்கினவர் தர்மம் கொடுக்காமல் இருந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு நீங்கள் கொடுத்த தர்மத்தை வாங்கும்போது, அடடா நானும் அந்த அவரை மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு மனுஷன் தானே, நானும் என்னிடம் பொருளாதாரம் இருக்குது தானே, அப்போ நானும் தர்மம் கொடுக்கலாம் தானே என்று தர்மத்தின் பக்கம் உங்கள் தர்மம் தூண்டும் தானே என்னென்னு செய்கிறாங்க, அவனை நல்வழிப்படுத்தும் என்று சொல்லி அந்த மனிதருக்கு வானவர் ஊடாக அல்லாஹ் என்ன செய்கிறான், நன்மாராயம் சொல்லுகிறான் என்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த அளவுக்கு இது புகாரியில் 1421 ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் விவரிக்கிறார்கள். பெரிய ஒரு செய்தி நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ இப்படி
வறுமை என்கிற ஒரு செய்தி வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பாவமான காரியத்தை இட்டு செல்லும் என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரம் ஒன்று என்ன? ஒரு மனிதனிடம் இல்லாத போது அவன் திருட ஆரம்பிக்கிறான். அந்த வறுமை எப்போது நீங்குகிறதோ அதற்கு துணையாக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அப்போ அந்த மனுஷன் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த திருட்டில் இருந்து அவன் மீண்டு வந்து விடுகிறான். அல்லது ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்கிறான், ஒரு பணக்கார வீட்டு பொம்பளை விரும்புகிற இன்னொருத்தருடைய மனைவி தான், பணத்துக்காக போகிறான். அல்லது ஏழ்மையான ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியலை, பணக்காரனோடு கனெக்ஷன் ஆகுறான், செஞ்சு விபச்சாரம் செய்கிறான், கள்ள தொடர்போடு இருக்கிறான். ஏன் இருக்கிறான்னா அந்த பணத்துக்காக இருக்கிறான். அப்போ அது சரியான முறையில் கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் அந்த பாவமான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை இந்த மிக முக்கியமான இந்த ஹதீஸ் சொல்லுகிற செய்தின்னு கேட்டால், பணம் இருப்பவர்கள் அல்லாஹ் வாரி வாரி தர்மம் கொடுப்பதற்காக உங்களுக்கு செல்வத்தை தந்திருந்தால் அந்த செல்வத்தை நீங்கள் கொடுக்காமல் இருக்கும் காலமெல்லாம் உங்களால் பல திருடர்களும் பல பாவமான காரியங்களை செய்கிறவர்களும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணையாக நானும் நீங்களும் வந்துவிடக்கூடாது என்பதை இந்த இஸ்லாம் ஹதீஸ் சொல்லுகிறது.